Hi friends, welcome to my channel Friends of Programming. இந்த tutorial நம்ம பார்க்க போற topic Operators Part 1. Previous tutorial நம்ம tokens பத்தி படிச்சிட்டு இருக்கோம். So these are the classification of tokens. Keywords பார்த்திருக்கோம். There are 32 keywords available in C. Then constants பார்த்தோம். அதுல என்னென்ன types இருக்குங்கிறது பார்த்தோம். Then identifiers, அதுல variables பார்த்தோம். Then variables form பண்றதுக்கு என்னென்ன rules இருக்குங்கிறது பார்த்தோம். Then strings, stringனா sequence of characters. அதை பத்தி separate tutorialல அப்புறம் படிக்கலாம். Then special symbols, already character set பார்த்திருக்கோம். அந்த character setல alphabets இருக்கு, digits இருக்கு. Then என்னென்ன special symbols இருக்குங்கிறதெல்லாம் பார்த்திருக்கோம். Then final token வந்து operators. இந்த tutorialல operators ஓட types பத்தி தான் படிக்க போறோம். So these are the example operators available in C: plus, minus, asterisk symbol and division. இந்த மாதிரி எக்கச்சக்கமான operators C programல available இருக்கு. So first operand அப்படின்னா என்ன? So நம்ம இப்போ ஒரு ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது வேல்யூஸ் வேணும். அந்த வேல்யூஸ் தான் ஆப்பரண்ட்ஸ். So operand is an entity on which an operation is to be performed. ஒரு ஆபரேஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன், எது மேல அந்த ஆபரேஷனை நான் பெர்ஃபார்ம் பண்றேன், அதுக்கு பேர் தான் ஆப்பரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அடிஷன் பண்ண போறேன். ஸோ ரெண்டு நம்பர் நான் ஆட் பண்றேன்னா அந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் ஆப்பரண்ட். அடிஷன்ங்கிற அந்த ஆபரேஷனை நான் எந்த நம்பர்ஸ் மேல பெர்ஃபார்ம் பண்றேனோ அதுதான் ஆப்பரண்ட். So operand can be a variable name. So variable name இருக்கலாம். அந்த வேரியபிள்ல நம்ம வேல்யூஸை அசைன் பண்ணி வைப்போம். Then constant இருக்கலாம், அப்ப நம்பர்ஸா இருக்கலாம். Then functions ஆவும் இருக்கலாம். So example. So இது ஒரு expression. So expressionனா என்னங்கிறது அப்புறம் படிப்போம். Z equal to x plus y. இது ஒரு expression. So இந்த expressionல பாத்தீங்கன்னா Zங்கிறது ஒரு வேரியபிள், எக்ஸ்ங்கிறது ஒரு வேரியபிள், தென் ஒய்ங்கிறது ஒரு வேரியபிள். இந்த மூணு வேரியபிள் தான் இந்த எக்ஸ்பிரஷனோட ஆப்பரண்ட்ஸ். தென் பிளஸ்ங்கிறது ஒரு ஆபரேட்டர், ஈக்குவல்ட்டுங்கிறதும் ஆபரேட்டர். தென் அப்ப ஆபரேட்டர்னா என்ன? ஸோ நம்ம சி ப்ரோக்ராம்ல ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்றோம். அந்த ஆப்ரேஷன் மேபி லாஜிக்கல் ஆப்ரேஷனா இருக்கலாம், தென் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸா இருக்கலாம். அதுக்கு நம்ம என்னென்ன ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்றோமோ அதுதான் சில ஆபரேட்டர்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ ஆபரேட்டர்ங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ சிம்பிள். இட் ஸ்பெசிஃபைஸ் அன் ஆப்ரேஷன். ஸோ ஒவ்வொரு சிம்பிளும் ஒரு ஆப்ரேஷனா பெர்ஃபார்ம் பண்ண போகுது. எக்ஸாம்பிள் பிளஸ்ங்கிறது ஒரு சிம்பிள், அதை அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆப்ரேட்டர் இஸ் அ சிம்பிள் that specifies an operation to be performed on the operands. அந்த ஆபரேஷன் வந்து ஆப்பரண்ட்ஸ்க்கு மேல பெர்ஃபார்ம் ஆகும். அப்ப நான் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்றேன்னா பிளஸ் இஸ் ஆபரேட்டர், தென் ரெண்டு நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவேன், அதுதான் ஆப்பரண்ட்ஸ். அந்த ஆப்பரண்ட்ஸ் மேல நான் அடிஷன்ங்கிற ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போறேன். அதான் ஆபரேட்டரோட மீனிங். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிளஸ், ஸ்டார், ஸ்லாஷ் இது எல்லாமே ஆபரேட்டர்ஸ் தான். இந்த ஆபரேட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸையும் வேரியபிள்ஸையும் ஜாயின் பண்ணி அதுல இருந்து எக்ஸ்பிரஷன்ஸை உருவாக்கும். அப்ப நான் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்றேன் அல்லது வேரியபிள்ஸ் யூஸ் பண்றேன்னா அது எல்லாத்தையும் இந்த ஆபரேட்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷனை ஃபார்ம் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்பிரஷன் இப்பதான் பார்த்தோம், இந்த இருக்கு z equal to x plus y. இது ஒரு எக்ஸ்பிரஷன். பட் இதுல yங்கிறது ஆப்பரண்ட், xங்கிறது ஆப்பரண்ட், zங்கிறது ஆப்பரண்ட். பட் பிளஸ்ங்கிறது ஆப்பரேட்டர். ஸோ ஆப்பரேட்டர் இஸ் a symbol which performs an operation. இங்க addition perform பண்றோம் on x and yங்கிற ஆப்பரண்ட்ஸ் மேல. ஸோ இந்த பிளஸ்ங்கிற ஆப்பரேட்டர் என்ன பண்ணுது, xங்கிற வேரியபிளையும் yங்கிற வேரியபிளையும் ஜாயின் பண்ணுது. அதே மாதிரி ஈக்குவல் டுங்கிறது ஒரு ஆபரேட்டர், அது என்ன பண்ணுது, எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூவையும் இசட்ங்கிற வேரியபிளையும் ஜாயின் பண்ணுது. அப்போ ஒரு ஆபரேட்டர் வந்து ஆப்பரண்ட்ஸையும் வேல்யூஸ் ஆர் கான்ஸ்டன்ட்ஸையும் ஜாயின் பண்ணி அதுல இருந்து ஃபார்ம் பண்ணக்கூடியதுதான் எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பத்தி நம்ம நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல டீடைலா படிக்கலாம். தென் இப்போ
என்னன்னா ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்கு. அப்ப நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா ஆப்பரண்ட் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தெரியணும். ஆப்பரண்ட் இஸ் அ வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ வேரியபிள் கான்ஸ்டன்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தென் ஆப்ரேட்டர்ஸ்ங்கிறது இதுல பார்க்குறோம். அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்கு, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த டுட்டோரியல்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, அதை எப்படி இவாலுவேட் பண்ணணுங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஆப்பரண்ட்ஸ். ஸோ ஒரு ஆப்ரேட்டருக்கு எத்தனை ஆப்பரண்ட்ஸ் தேவைப்படும், அதான் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஆப்பரண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஆப்பரண்ட்ஸை பேஸ் பண்ணி சி ப்ரோக்ராம்ல நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனரி ஆப்ரேட்டர். யூனரி ஆப்ரேட்டர்ல என்னன்னா ஒரே ஒரு ஆப்பரண்ட் தான் இருக்கும். இட் ஆப்பரேட்ஸ் ஆன் ஒன்லி ஒன் ஆப்பரண்ட். ஒரு ஆப்பரண்ட் மட்டும்தான் இருக்கும். அதுல ஒரு ஆப்ரேட்டர் ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா தட் இஸ் யூனரி ஆப்ரேட்டர். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா -3. இதுல மைனஸ்ங்கிறது ஆப்ரேட்டர், 3ங்கிறது ஆப்பரண்ட். அப்போ ஒரே ஒரு ஆப்பரண்ட் தான் இருக்கு. அந்த ஆப்பரண்ட்ல மைனஸ்ங்கிற ஆப்ரேட்டர் ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. ஹியர் மைனஸ் இஸ் அ யூனரி மைனஸ். இந்த ஆப்ரேட்டருக்கு பேரு யூனரி மைனஸ். Then next one is binary operators. Binary 2. So it operates on 2 operands. பைனரி ஆப்ரேட்டர்ல கண்டிப்பா 2 ஆப்பரண்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் பிளஸ் மைனஸ் எல்லாமே. இங்கேயும் மைனஸ்ங்கிற ஆப்ரேட்டர் தான், பட் பாத்தீங்கன்னா 2 ஆப்பரண்ட் இருக்கு, 2 and 3. அப்ப 2 minus 3ங்கிற அந்த எக்ஸ்பிரஷன்ல மைனஸ் இஸ் அ பைனரி ஆப்ரேட்டர். ஸோ இட் இஸ் அ பைனரி மைனஸ். அப்போ மைனஸ்ங்கிறது சிம்பிள், ஒரே சிம்பிள் தான், பட் 2 மீனிங் இருக்கு. ஒரே ஒரு ஆப்பரண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அது யூனரி மைனஸ், அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ். பைனரி அப்படின்னா கண்டிப்பா 2 ஆப்பரண்ட் இருக்கும், அப்படின்னா அது சப்ட்ராக்ஷன். தென் தேர்ட் ஒன் இஸ் டர்னரி ஆப்ரேட்டர்ஸ். டர்னரி ஆப்ரேட்டர்ல என்னன்னா 3 ஆப்பரண்ட்ஸ் இருக்கும், அதாவது இட் ஆப்ரேட்ஸ் ஆன் 3 ஆப்பரண்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்கு, அதை பத்தி நம்ம கீழே படிக்கலாம். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கும் ஒரு கோலன் சிம்பிளும், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். அப்போ சி ப்ரோக்ராம்ல இருக்கிற ஆப்ரேட்டர்ஸை எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஆப்பரண்ட்ஸ், எத்தனை ஆப்பரண்ட்ஸ் இருக்கு அதை பொறுத்து. யூனரி ஆப்ரேட்டர்ஸ் இட் ஆப்ரேட்ஸ் ஆன் ஒன்லி ஒன் ஆப்பரண்ட். Binary operators it operates on 2 operands. Then ternary operators it operates on 3 operands. இந்த மாதிரி 3 டைப்ஸா பிரிச்சிருக்கோம் based on the number of operands used. Then based on the role of operators, அந்த ஆபரேட்டரோட ரோல் என்ன அதை பொறுத்து சி ப்ரோக்ராம்ல நிறைய ஆபரேட்டர்ஸ் இருக்கு. அதை எப்படிலாம் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் arithmetic operators, then assignment operators, then relational operators, logical operators, then bitwise operators, then conditional operator, then increment or decrement operators, then unary operators, then some special operators. So இத்தனை classifications இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த tutorialல பார்க்கலாம் one by one. So first one is arithmetic operators. So the types of operators இவ்வளவு இருக்கு. இதுல உள்ள ஆப்ரேட்டர் சிம்பிள்ஸ் என்னலாங்கிறது இந்த ரைட் சைட் எக்ஸாம்பிள்ஸ்ல இருக்கு. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே பிளஸ் மைனஸ் ஸ்லாஷ் ஸ்டார் பர்சன்டேஜ், இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். பட் அதோட பர்பஸ் என்னங்கிறது அடுத்து படிக்கலாம். தென் அசைன்மெண்ட் அப்படின்னாலே ஈக்குவல் டு சிம்பிள் தான், ஈக்குவல் இருந்தாலே அதுக்கு பேரு அசைன். அந்த ஈக்குவல்லையே பிளஸ் ஈக்குவல், அதாவது பிளஸ் பண்ணிட்டு அசைன் பண்றது. மைனஸ் ஈக்குவல், ஸ்லாஷ் ஈக்குவல், ஸ்டார் ஈக்குவல், இப்படி எல்லாமே அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அசைன் பண்ணணும். தென் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா ரெண்டு ஆப்ரண்ட்க்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை செக் பண்றது. ஸோ லெஸ் தானா இருக்கா, கிரேட்டர் தானா இருக்கா, ஈக்குவலா இருக்கா, நாட் ஈக்குவலா இருக்கா, அந்த மாதிரி. தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆர் நாட். தென் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஒரு கோலன் சிம்பிள். தென் இன்கிரிமெண்ட் அப்படின்னா பிளஸ் பிளஸ், 2 தடவை பிளஸ் இருக்கும், பிளஸ் பிளஸ் அப்படின்னா இன்கிரிமெண்ட். இது என்ன பண்ணுன்னா ஒரு ஆப்பரண்ட்ல இருக்கிற வேல்யூவை இன்க்ரீசஸ் பை 1 இன்க்ரீஸ் பண்ணும், அவ்வளவுதான். தென் டிக்ரிமெண்ட் அப்படின்னா மைனஸ் மைனஸ், அப்போ 1 கம்மி பண்ணிடும்.
தென் யூனரி ஆப்ரேட்டர்ஸ் இப்பதான் பார்த்தோம். யூனரி மைனஸ், அதே மாதிரி யூனரி பிளஸும் இருக்கு. யூனரி பிளஸ்னா பாசிட்டிவ் நம்பர், யூனரி மைனஸ்னா நெகட்டிவ் நம்பர். தென் சம் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். So first one is arithmetic operators. So arithmetic operators என்ன பண்ணா mathematical operations like addition, subtraction, multiplication, division and modulus. இந்த மாதிரி mathematical operations perform பண்றதுக்கு தான் arithmetic operators யூஸ் பண்றோம். இந்த ஆபரேட்டர்ஸ் எல்லாமே எந்த ஆப்பரண்டுக்கு மேல பெர்ஃபார்ம் பண்ணுனா நியூமரிக்கல் வேல்யூஸ். So it may be constant இருக்கலாம், or it may be variable-ஆவும் இருக்கலாம். So these are the additional arithmetic operators. First plus. So plus அப்படின்னா என்னன்னா அதோட மீனிங் வந்து அடிஷன், அது நமக்கே தெரியும். தென் யூனரி பிளஸ்ங்கிறதும் ஒரு மீனிங் தான். பட் யூனரி பிளஸ்னா ஒரு ஆபரேட்டர் தான் இருக்கணும். பட் அடிஷன் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு நம்பராவது மினிமம் இருக்கும். அப்போ பிளஸ் இஸ் அ யூனரி ஆபரேட்டர், பிளஸ் இஸ் அ பைனரி ஆபரேட்டர், ரெண்டுமே இருக்கு. இங்க அரித்மெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பிளஸ் இஸ் அ பைனரி ஆபரேட்டர் தான். ஸோ அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஸோ இதுல பிளஸ்ங்கிறது ஆபரேட்டர், அரித்மெட்டிக் ஆபரேட்டர். அப்ப கண்டிப்பா ரெண்டு ஆபரண்டாவது இருக்கும். ஸோ ஏங்கிற ஒரு ஆபரண்ட், பிங்கிறது இன்னொரு ஆபரண்ட். இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணி சிங்கிற இன்னொரு ஆபரண்ட்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்றோம். தட் இஸ் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. இப்ப இதுல சி, ஏ, பி இது மூணுமே ஆபரண்ட் தான், மூணுமே வேரியபிள்ஸ் தான். செகண்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா சி ஈக்குவல் டு 5 பிளஸ் 2. இதுல 5ங்கிறது கான்ஸ்டன்ட், 2ங்கிறதும் கான்ஸ்டன்ட். அப்போ ஆபரேட்டர் வந்து வேரியபிள்ஸ் மேலையும் பெர்ஃபார்ம் பண்ணும், கான்ஸ்டன்ட்ஸ் மேலையும் பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்காக தான் இந்த ரெண்டுமே போட்டிருக்கேன். லைக்வைஸ் மைனஸ், மைனஸ் இஸ் அ சப்ட்ராக்ஷன், இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ பிளஸ் இருக்க இடத்துல மைனஸ் போட்டுனா சப்ட்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். தென் ஸ்டார்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன், தென் ஸ்லாஷ்னா டிவிஷன், தென் பெர்சன்டேஜ் அப்படின்னா மாடுலோ டிவிஷன். இந்த பெர்சன்டேஜ் அதுக்கும் ஸ்லாஷுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதாவது டிவிஷனுக்கும் மாடுலோ டிவிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டிவிஷன் இது நம்ம நார்மலா டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், டிவைட் பண்ணும்போது கோஷியன் கிடைக்கும் அப்படின்னா அதுதான் டிவிஷன். அதாவது தமிழ்ல ஈவன் சொல்லுவோம். ரெண்டு நம்பரை நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதுன்னா அது கோஷியன். கம்ப்யூட்டர்ல பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஃபிராக்ஷனல் வேல்யூஸ் வந்து டிவைட் பண்ணும்போது கிடைக்காது. ஒரு நம்பரை இன்னொரு நம்பரெல்லாம் நான் டிவைட் பண்றேன். எக்ஸாம்பிள் ரைட் சைட்ல இருக்கு சி ஈக்குவல் டு 5/2. 5/2 அப்படின்னா நமக்கு தெரியும் 2.5. பட் கம்ப்யூட்டர்ல ஃபிராக்ஷனல் வேல்யூஸ் கிடைக்காது. அதனால 2ங்கிறது தான் நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். மேபி ஃப்ளோட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபிராக்ஷனல் வேல்யூஸ் கிடைக்கலாம். பட் டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது எனக்கு கோஷியன் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் ரியல் நம்பர் கிடைக்காது, ஹோல் நம்பரா தான் கிடைக்கும். அப்ப 5/2ங்கிறது 2 தான் எனக்கு ஆன்சரா கிடைக்கும். பட் மாடுலோ டிவிஷன் என்னன்னா ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால நான் மாடுலோ டிவிஷன் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் என்னதோ அது எனக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் 5% 2 அப்படின்னா 5-ஐ 2ஆல டிவைட் பண்ணி ஆன்சர் வந்து 2 தான், பட் ரிமைண்டர் வந்து 1. அந்த ரிமைண்டரா எனக்கு கிடைக்கும். அதுதான் மாடுலோ டிவிஷன் ஆபரேஷன். அப்ப டிவிஷனுக்கும் மாடுலோ டிவிஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, டிவிஷன்ல கோஷன் கிடைக்கும், மாடுலோ டிவிஷன்ல ரிமைண்டர் கிடைக்கும். So these are the arithmetic operators. Plusனா addition, minusனா subtraction, starனா multiplication, slashனா division, then percentageனா modulo division. Then next, assignment operators. அசைன்மெண்ட் ஆபரேட்டர் எதுக்கு அப்படின்னா ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிள்ல நான் அசைன் பண்ணணும், அதுக்கு தான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இட் இஸ் யூஸ்டு ஃபார் அசைனிங் எ வேல்யூ டு எ வேரியபிள். ஒரு வேரியபிள்ல ஒரு வேல்யூவை நான் அசைன் பண்றதுக்கு அசைன்மெண்ட் ஆபரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இதெல்லாம் கண்டிப்பா நம்ம ப்ரோக்ராம்ல நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதும் போது தேவைப்படும். மோஸ்ட் காமன் யூஸ்ட் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் வந்து ஈக்குவல் டு. ஈக்குவல் டு அப்படின்னால இதுக்கு மீனிங் வந்து அசைன்ஸ் தான். ஓகேவா? Then example, இப்போ a equal to 10. இதுல aங்கிறது வேரியபிள், 10ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு வேரியபிள்ல 10ங்கிற வேல்யூவை நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், ஈக்குவல் டு அப்படின்னா அசைன் பண்ணிருக்கேன். ஈக்குவல் பண்ணல, அசைன் பண்ணிருக்கேன். Then next a equal to b அப்படின்னா bங்கிற வேரியபிள aங்கிற வேரியபிள்ல அசைன் பண்ணிருக்கேன். Then a equal to b plus c. B and C ரெண்டையும் பிளஸ் பண்ணி அந்த வேல்யூவை என்ன பண்ணிருக்கேன், ஏல கொண்டு போய் அசைன் பண்ணிருக்கேன். அப்ப ஈக்குவல் டுனா அசைன், மறக்க கூடாது.
Then these are the assignment operators. First one is plus. So plus அப்படின்னா assign meaning. So இப்போ a equal to 10 நான் கொடுக்குறேன்னா 10 அப்படிங்கிற அந்த வேல்யூவை நான் a அப்படிங்கிற வேரியபிள் என்ன பண்றேன், assign பண்றேன். 10 is assigned to variable a. அதான் அதுக்கு மீனிங். Then plus equal to அப்படின்னா என்ன அர்த்தம், பிளஸ்னா அடிஷன், ஈக்குவல் டுனா அசைன். அப்ப add and assign, add பண்ணி அசைன் பண்ணணும். அப்ப a ஆபரேட்டர் வந்து பிளஸ் ஈக்குவல் டு 10. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏல ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்கும், அது கூட இந்த 10 முதல்ல பிளஸ் பண்ணணும், அந்த வேல்யூவை நான் அப்புறம் அசைன் பண்ணணும். அதாவது a ஈக்குவல் டு a பிளஸ் 10. ஏல ஆல்ரெடி இருக்க வேல்யூ கூட ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணிட்டு அந்த பிளஸ் பண்ண ரிசல்ட்டை வந்து அகைன் ஏல கொண்டு போய் அசைன் பண்ணணும். அதான் add and assign. So similarly minus equal to subtract and assign. அப்ப first subtraction perform பண்ணிட்டு a ல இருந்து 10 subtract பண்ணிட்டு அதை கொண்டு போய் a ல assign பண்ணணும். Similarly எல்லாமே. இப்போ star equal to multiply பண்ணிட்டு assign பண்ணணும். Slash equal to divide பண்ணிட்டு assign பண்ணணும். Then percentage equal to modulus பண்ணிட்டு assign பண்ணணும். அப்பனா a slash equal to 10 அப்படின்னு போட்டனா a first 10 டிவைட் பண்ணிட்டு அந்த ஆன்சரை கொண்டு போய் a ல அசைன் பண்ணணும். அப்போ கோஷியன்ட் வந்து அசைன் ஆகும். a percentage equal to 10னா a first 10 டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் கிடைக்கும், அந்த ரிமைண்டரை கொண்டு போய் a ல அசைன் பண்ணணும். So these are the assignment operators. So ரெண்டு டைப் பார்த்தாச்சு. ஸோ இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியல்ல ஆப்ரேட்டர்ஸ் அதோட டைப்ஸ் பார்த்துருக்கோம். அதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ரிமைனிங் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸை நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த டுட்டோரியல்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களோட queries-அ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. further tutorials என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் Prince of Programming. ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து வேணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.